பாதையில கொண்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா விளங்கினவர் நம்மளோட தஞ்சை தளபதிகள் டீம் அண்ட் அதோட கேப்டன் திரு மது பாலகிருஷ்ணன் அவர்கள். அவங்க டீம் பார்த்தீங்கன்னா கரெக்டான சமயத்துல கரெக்டான பாடல்களை இறக்கி இங்க பட்டைய கிளப்பி எப்படியும் நம்ம தான் வந்து இந்த அமுல் சங்கீத மகாயுத்தம் 1 ஜெயிக்கணுங்கிற வெறியோட எப்பவுமே இருந்தாங்க. இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா தகிட ததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறக்குது என் பேனா இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறக்குது என் பேனா சுதியும் லயமும் ஒன்று சேர தகிட ததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா தகிட ததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா. வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் மனிதன் தினமும் மலையில் அறையும் குமிழில் தெரிந்தும் மனமே கலங்காதிரு நீ மனிதன் தினமும் மலையில் அலையும் குமிழில் தெரிந்தும் மனமே லலலா தாளம் இங்கு தப்பவில்லை யார் மீதும் தப்பு இல்லை காதல் போன பாதை எந்த நிலை தகிட ததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி இருந்தது தருகிறதோம் என் கதை எழுதிட மறக்குது சுதியும் லயமும் ஒன்று சேர தகிட ததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதியில் எனது தில்லானா. பழைய ராகம் மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து இரவு தோறும் அழுது என் 2 கண்ணும் பழுது பழைய ராகம் மறந்து நீ பறந்ததென்ன பிரிந்து இரவு தோறும் அழுது என் 2 கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் ஓடன் நானே இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குலுங்கிடும் ஓடன் நானே பாவம் உண்டு பாவமில்லை வாழ்க்கையோடு கோபமில்லை காதல் என்னை காதலிக்கவில்லை சங்கீத மகாயுத்தம் 1ஓட இறுதி சுற்று கிராண்ட் ஃபினாலேல நம்ம தஞ்சை தளபதிகளோட குட்டி பாப்பா காவ்யாவோட பெர்ஃபார்மன்ஸை யாருமே அவ்வளோ லேஸில் மறக்க முடியாது. மாமி வந்து திவ்யமாக மடிசார் கட்டின்ட்டு என்ன ஒரு ஆட்டம் என்ன ஒரு பாட்டம் அது யாராலுமே மறக்க முடியாது. அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஜூரி ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து காவ்யா வந்து தன்னோட செல்லமாக அன்றைக்கி பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி தன்னோட தஞ்சை தளபதிகள் டீமில் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தா அது மேடையில் கரெக்டாக கிளிக் ஆகும்னு தெரிஞ்சு ஜெயிச்சாரு நம்ம கேப்டன் மது பாலகிருஷ்ணன். கேட்டேளே அங்கே அத பார்த்தேளா இங்கே கேட்டேளே அங்கே அத பார்த்தேளா இங்கே எதையோ நினைச்சேலதையே நினைச்சேனா அப்படியே மனசு போல நடப்பேன் இந்த ஆத்துக்காரி வேறதுக்கு இருக்கேன் வாங்கண்ணா
போராடுறவங்க ஒரு முறை தான் ஜெயிப்பாங்க, ஆனா ஜெயிக்கிற வரைக்கும் நின்று போராடுறவங்க ஒவ்வொரு முறையும் சொல்லி வச்சு அடிப்பாங்கங்கிறது ப்ரூவ் பண்ணவர் நம்மளோட மது பாலகிருஷ்ணன். கிராண்ட் ஃபினாலேல அவர் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு சங்கர் மகாதேவன் பாடின அந்த சூப்பர் ஹிட் சாங்கை தனக்கே உரிய பாணியில பாடி ரொம்ப அழகா அஸ்தினாரு. தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன், நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன், நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாதா பேரன்பே புரியாதா பேரன்பே. அக்டோபர் மாதத்தில் அந்தி மழை வானத்தில் வானவில் ரசித்திருந்தேன். அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் வானவில் ரசிக்க வந்தாள். ஓ பப்பாரியா ஆஹா பப்பாரியா ஓ பப்பாரியா ஆஹா பப்பாரியா. அக்டோபர் மாதத்தில் அந்தி மழை வானத்தில் வானவில் ரசித்திருந்தேன். அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் வானவில் ரசிக்க வந்தாள். அன்று கண்கள் பார்த்து கொண்டோ உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோ, அன்று கண்கள் பார்த்து கொண்டோ உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோ. ரசனையினும் ஒரு புழையில் இரு இதயம் இணையை கண்டோம், ரசனையினும் ஒரு புழையில் இரு இதயம் இணையை கண்டோம். நானும் அவளும் இணைகையில் நிலாரன்று பால்மழை பொழிந்தது. தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன், நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாதா பேரன்பே புரியாதா பேரன்பே புரியாதா. என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதிவிட்டாள். ஒரு ஜீன்ஸ் அணிந்த சின்ன கிளி ஹலோ சொல்லி கை கொடுக்க தங்க முகம் கருகிவிட்டாள். என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதிவிட்டாள். ஒரு ஜீன்ஸ் அணிந்த சின்ன கிளி ஹலோ சொல்லி கை கொடுக்க தங்க முகம் கருகிவிட்டாள். அந்த கள்ளி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன், அந்த கள்ளி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன். சின்னதொரு காரணத்தால் சிறகடித்து மறைந்து விட்டால், சின்னதொரு காரணத்தால் சிறகடித்து மறைந்து விட்டால் மீண்டும் வருவாள் நம்பினேன், அதோ அவள் வரும் வழி தெரியது. தனியே தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன், நிலவே ஒரு நிலவே உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாதா பேரன்பே புரியாதா பேரன்பே புரியாதா பேரன்பே புரியாதா பேரன்பே. இதுவரைக்கும் நம்ம தஞ்சை தளபதிகள் டீம் அதோட அணித்தலைவர் திரு மது பாலகிருஷ்ணன் என்னென்ன முறைகளை கையாண்டு வெற்றிக்கு அப்படியே போயிட்டே இருந்தார், மேலே போயிட்டே இருந்தாருங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அமுல் சங்கீத மகாயுத்தம் 2ஓட அணித்தலைவர்களே வரப்போகிற டீம் மெம்பர்ஸ், இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெற்றி பெற என்ன வழிகள் அப்படின்னு இது உங்களுக்கு ஒரு கைடாக அமையும்னு நான் நம்புகிறேன். இப்போ அமுல் சங்கீத மகாயுத்தம் 2ல ஒரு குட்டி பிரேக்.